வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட. சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50%, அது அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோவை பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மீனம். மீன ராசி 2025 ஜூன் மாதத்தை வந்திருக்கோம். மீனம், நான் நிறைய பாசிட்டிவான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 7.5 சனியால், ஜென்ம சனியால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். உங்களோட ராசிநாதன் குரு தான் வந்து இருக்கிறதே பவர்ஃபுல் பிளானட். அவர் 4th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கார். அவர் இந்த 4ஆம் இடம்னா என்னென்னா, அதாவது அப்படியே ஒரு ஹை பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோ அப்படின்னும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு சமமாக, ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக. அந்த 4th ஹவுஸ் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்க வைக்கும். ரொம்ப பந்தாக காட்டிக்கல, ரொம்ப தாழ்வாக காமிச்சிக்கல, ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த பேலன்ஸாக இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை லைஃப்பில். எப்போவுமே எல்லா சமயத்தையும் நமக்கு பாராட்டு வந்தாலும் சரி, நம்மளை புகழ்ந்தாலும் சரி, இழந்தாலும் சரி, நம்மளுக்கு நிறைய பணம் வந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, நமக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இல்லைனாலும் சரி, எல்லா சமயத்திலும் ஒரு பேலன்ஸாக எஸ் ஐம் ஓகே அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல இப்போ குரு வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற இடத்துல குருவோட ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது. ஜாப் ப்ரொஃபஷனல் நிறைய பேருக்கு ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிக்கலாம். மாறிடுமான்னு எதிர்பார்க்கலாம். கமிட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது சில பேர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் பார்ட்னர்ஷிப்பை தேடுவீங்க. ஒரு மாதிரி ஒரு நிறைய விஷயத்துக்காக இயங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். பட் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று நம்புங்க, நடக்கும் நம்புங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஜென்ம சனி வந்தாலும் கூட இந்த குரு 4th ஹவுஸில் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். தட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்க போது, அது கொஞ்சம் அப்படியே சுற்றி வளைச்சி டைம் எடுத்து இதோ இன்னைக்கு, இதோ நாளைக்கு, இதோ அடுத்த மாதம், இதோ இந்த மாதம், இதோ 10 நாள் கழிச்சு, 15 நாள் கழிச்சு, டிலே பண்ணி லாஸ்ட்டில் ரிசல்ட்டை தருவாங்க. விடமாட்டார் உங்கள் குரு. பட் என்னென்னா சனி 1st ஹவுஸில் இருக்கிறதுனால நமக்கு மைண்டில் வந்து இன்றைக்கி நடந்துடும் நினச்சோன்னே அது நடக்காது. நாளைக்கு இதோ நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது நடக்காது. இவங்க பண்ணிடுவாங்க நினைக்கும் போது இது நடக்காது. எஸ் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆஃபர் வரும்னு நினச்சா அது நடக்காது. அந்த மாதிரி தள்ளி போகும். ஸோ மைண்டை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் ஏன்னா அங்கே சனி 1st ஹவுஸில் இருக்குதுன்னு சொன்னோம்னா, உங்கள் மைண்டில் வந்து இது வேணும், அது வேணும், இது நடக்கணும் ஃபிக்ஸ் பண்ணாமல் நியூட்ரலைஸ், 0 கொண்டு வந்துடுங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டியும் பரவாயில்ல, நடந்தாலும் சந்தோஷம், எனக்கு கிடைச்சாலும் ஓகே, காட்ஸ் கிஃப்ட், என்ன நடந்தாலும் ஐம் அக்செப்டிங். கடவுள் இன்னைக்கு என்ன டே, இந்த டேவை என்ன எனக்கு எப்படி பிளஸ் பண்ணுறாரு, நான் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணுறேன்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த டிவைன் பவர் உங்களுக்கு என்ன கொடுக்குது, அது பாசிட்டிவாக கொடுக்கும். ஏன்னா ஜூபிட்டருடைய எனர்ஜியாக தான். நீங்கள் வந்து சரண்டர் டு த அல்மைட்டி, அவர் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் என்ன தராரோ அது தரட்டும். அப்படி தான் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மந்த்தை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணணும். 2nd ஹவுஸில் சுக்கிரன் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் என்ன இருந்தாலுமே நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது, மற்றவங்கள அணுகுமுறை செய்யும் போது, மற்றவங்கள பார்த்துக்கிற விதம், ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுற விதம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அது நல்ல விஷயம் தானே. வாழ்க்கையில் வந்து நான் பார்த்து நிறைய மனிதர்கள் தனக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் ஒர்க் பண்ணாலுமே இந்த ஃபேமிலியை வந்து அவங்க அவ்வளோ நேசிப்பாங்க, அவ்வளோ காப்பாற்றுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் யாருக்கும் அவங்களோட பெயின் புரியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ மீனத்துக்கு இருக்குது. ஸோ என்ன தான் டஃப் சிச்சுவேஷன் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அது யாருக்கும் அது மற்றவங்களுக்கு புரியாது. பட் உங்கள் டியூட்டியை நீங்கள் செய்கிறதுனால எல்லாமே உங்கள் மேலே வந்து ஒரு குட் ஒப்பீனியன் தான் வளரும். அதனால் அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போய்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். இந்த சமயம் அப்படி இருக்குது. அப்ரிஷியேஷன் கிடைக்கிற நேரம் அது கிடையாது. அதனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிஒன். மற்ற டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கும்போது திருமண ஏற்பாடெலாம் ஏதாவது நடக்குமா, அது மீனராசியிலனா ஜென்ம சனி ஏகப்பட்ட தடங்களை விடுவோம். கன்வீன்ஸே ஆக விடாது. ஒரு வரன் பார்க்குறீங்கன்னா அந்த வரன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற நான் 10 விஷயம் வரலன்னா கூட பரவாயில்ல, 4 விஷயமாவது வரணும்ல. கன்வீன்ஸே ஆகாது. முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து கிடைக்கல, நீங்கள் கன்வீன்ஸ் ஆக மாட்டீங்க. அது மாதிரி நேரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுடுங்க. அது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். பட் முயற்சி பண்ணுங்க. ஃபேமிலியில் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாட் பேட்,
சம்டைம்ஸ் என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாள் நிறைய நல்லது பண்ணியிருக்கலாம். பட் ஏதாவது இப்போ வந்த ஜென்மசனி ஏதாவது கோவத்துலையோ இல்லை ஒரு அவசரத்துலையோ இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை பெருசுப்படுத்துகிற மாதிரி தெரியும். நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காதீங்க. ரொம்ப நேரம் அப்படி இருக்குது. சிலதை கேட்கணுன்னு தான் கேட்க வைக்கும். சிலதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினச்சா ஃபீல் பண்ண வைக்கும். பட் டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் எனி திங். இந்த உலகத்தில் வந்து யாருக்காகவும் யாரும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. அதனால் வந்து எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, மறந்துடுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மந்தோடைய அந்த ட்ரான்சிஷன் பார்க்கும்போது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4th ஹவுஸில் கூட நான் சொன்ன மாதிரி இந்த பேலன்ஸாக இருக்க வைக்கும். உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை, அது மட்டும் தான் உங்கள் ஃபோக்கஸ், அது மட்டும் தான் உங்கள் ஃப்யூச்சர், தான் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஜென்மசனி என்ன பண்ணோம் அப்படின்னா அவநம்பிக்கை திடீர்னு கொண்டு வரும். திடீர்னு வந்து நம்ம தப்பாக ஏதாவது பிளான் பண்ணுறோமான்னு தோணும், டவுட் பட வைக்கும். பட் ஆனால் அது எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றணும்? உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அவநம்பிக்கை வருது, உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் திடீர்னு குறைக்குது, ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த மாதிரி சமயத்தை தான் எப்பவுமே நம்ம வந்து வெல்விஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸை வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஒரு குழப்பம் இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸோடைய அட்வைஸை வந்து இந்த சமயத்தில் எடுத்துக்கிறது அதுதான் அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் போயிடுங்க, அது பெட்டர். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் மறைஞ்சிரும், ஈஸி. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மீனும் 7.5 சனி நடக்கும்போது எல்லாருக்கும் சொல்கிறது தான், பை மிஸ்டேக் நான் கீழே விழுந்துட்டேன், பை மிஸ்டேக் நான் ட்ரை பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு, பை மிஸ்டேக் ஸ்லிப் ஆகிடுச்சு, பை மிஸ்டேக் கீழே தவறிட்டேன், பை மிஸ்டேக் இந்த மருந்து சாப்பிட்டேன், பை மிஸ்டேக் இந்த சாப்பாடை சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். பை மிஸ்டேக். ஏன்னா அந்த கவனக்குறைவை வந்து சனி வந்து அப்படியே இந்த பிரெயினை வந்து சம்டைம்ஸ் ஆஃப் பண்ணிடும். சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல, ஆஃப் ஆகிடுச்சு, எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு, சடனாக ஏதோ பிளாங்க் ஆகிடுச்சு, சடனாக எனக்கு ஒன்றும் தெரியல, அதுதான் பை மிஸ்டேக். டோன்ட் வரி, குரு 4th ஹவுஸில் இருக்கா, ஸ்டில் உங்களை காப்பாற்றுவார். பட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது, நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ், நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன். சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு நான் அனுபவஸ்தாலி இல்லை, இருந்தாலும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்குது. டேக் கேர் ஆஃப் யர் ஐடியா, டேக் கேர் ஆஃப் யர் ஐடியா. உங்கள் அனுபவ அறிவு வந்து உங்களை சும்மா விடாது. மீனம், உங்கள் அனுபவ அறிவு வந்து எதையாவது துணிச்சலாக செய்ய வைக்கும். பட் டேக் கேர் ஆஃப் யர் ஐடியா. உங்களுக்கு வர ஐடியா சரியானதான்னு சொல்லிட்டு சரியான நபர்கிட்ட போய் அதை ஆலோசனை பெற்று செய்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அவசரத்தில், வேகத்தில், விவேகத்தை இழந்தோ இல்லை வந்து ஒரு உணர்ச்சிவசப்பட்டோ எந்த ஒரு அவசர முடிவை எடுக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் மீனம் பெட்டர். ஜூன் மந்த் வந்து நிறைய வகையில் வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு பெட்டராக இந்த குருவுடைய பொசிஷன் வந்து உங்களை காப்பாற்றும். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி பண்ண பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்கள் மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உங்களை பர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமா சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு 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 நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப் பிளானரி பொசிஷன் தான் மெயின். அதுதான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1, லெவல் 2 பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து.
நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும்போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைடு ரோடு வருது, டபுள் சைடு ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுக்கும். எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்ச் ஆனால் ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல், ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஆரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.